ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை ஆசீர்வதிச்சு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும், உன் மனசு விரும்பின மங்கள காரியங்களாவே நடக்கும்னு ஆசீர்வதிச்சு இந்த குங்குமத்தை உன்னை நோக்கி அனுப்பி வைத்து விட்டேன் அல்லவா? நீயும் நம்பிக்கையோட நல்லது நடக்கும்ன்ற சிந்தனையோட இந்த குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா? இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். இப்போது முதல் வேலையா உன் மனசுல அமைதியை கொடுக்க போறேன். அமைதி மனசுக்குள்ள வந்துட்டாலே அப்புறம் எல்லாம் ஒவ்வொன்றா தானா கிடைச்சிடுமே செல்லமே. அமைதி இல்லாதவர்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனா மனசுல அமைதி வந்துருச்சுனாலே ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கை நல்லபடியா மாறுறதுக்கான அடிப்படையே அமைதி மட்டும்தான். அமைதிதான் ஒரு மனித வாழ்வின் நித்தியமான நிலையான செல்வங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அமைதியை மனசுல கொண்டு வந்தீன்னா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போதுமே உனக்கு என் மேல சந்தேகமே வரக்கூடாது. வராகியம்மா நம்ம கேட்டதை செய்வாங்களா, நமக்கு நல்லது நடக்குமான்ற சந்தேகம் உன் மனசுல வராம எப்போதும் உறுதியாக என்னை நம்பு. சந்தேகம் என்பது விஷம் போல, அது மெதுவா உன் உயிரை சுரண்டி கொன்றுவிடும். ஆனா நம்பிக்கைங்கிறது ஒரு மருந்து போல, அது நிச்சயமா உன் உயிரை காப்பாற்றும் என் செல்லமே. உன் மனசுல இருக்க சந்தேகத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையை கொண்டு வா. உன் வாழ்வின் பல நேரங்கள்ல நீ தனிமையில கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போது இந்த வராகி அம்மாவும் உன் கூட இருப்பதற்கு வந்து விட்டேன் அல்லவா? நான் உன் கூடவே இருந்து என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுக்க போகிறேன். என் சக்தியை உன் இதயத்துக்குள் ஊடுருவி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் மனசுக்கு எப்போதும் உயர்வான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா இப்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் வலிமையோட உன் வாழ்க்கையில நீ முன்னேறுவாய் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கும் உன் இலக்கை அடைவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் நெஞ்சத்தில் எப்போதும் அன்பை வளர்த்துக்கொள். அன்புதான் மிகப்பெரிய வலிமை. அன்பு இல்லாம எந்த போராட்டத்திலும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா அன்போடு நீ போராடும் போது எந்த எதிரியும் உன்னை ஜெயிக்க முடியாது என் செல்லமே. அன்புங்கிற ஆயுதத்தை உனக்கு பாதுகாப்பா, உனக்கு பக்கபலமா, உனக்கு துணையா நீ வச்சுக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாகும். என் அருள் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது இனிமேல் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதங்கள் உன்னை வழி நடத்தும். உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் என் சக்தி உன்னை வலிமையாக்கும். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நானே ஆசீர்வதிச்சு அனைத்தையும் அழகான முறையில உனக்கு சிறப்பாகவே நடத்தி தரப்போறேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நீ எதற்காக யோசிக்கிற? உன் வாழ்க்கைங்கிறது ஒரு ஆற்றை போலதான். ஆற்று நீர் சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும், சில நேரம் வேகமா பாஞ்சு ஓடும், சில நேரங்கள்ல கற்கள் தடுத்து அதை நிறுத்தி வைக்கும், சில இடங்கள்ல பரந்த புல்வெளியாக விரிஞ்சு போகும். ஆனா அந்த ஆறு ஒருபோதும் எங்கேயும் நின்று விடாதல்லவா? அது கல்லு முள்ளு காடு மேடுன்னு அனைத்தையும் தாண்டி கடலை அடைந்தே தீரும். அதே போலதான் நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் உன் வாழ்க்கையின் இலக்கை அடைவதை மட்டும் குறிக்கோளாக வைத்துக்கொள். நீ கீழே விழுந்தாலும் அது உனக்கு நிரந்தர முடிவாக இருக்காது. விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழுந்து ஓடு. நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிவு உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் உள்ளத்தில் நீ ஒளியை வைத்து கொள்ளும் போது இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துவேன். ஒளி இருக்கிற இடத்தில் இருள் நீங்கிவிடும் அல்லவா? அன்பு இருக்கிற இடத்தில் வெறுப்பு ஓடிவிடும் அல்லவா? துணிவோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில பயமெல்லாம் மறைந்து வெற்றியை நீ மிக பெருசா சந்திக்க தான் போற. நம்பிக்கை இருக்கிற இடத்துல தோல்விகளும் சாய்ந்து அழிந்து போகும். உன் உள்ளத்தில் ஒளியும் அன்பும் துணிவும் நம்பிக்கையும் எப்போதும் நிலைச்சு இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கை உனக்கு எத்தனை சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுத்தாலும் கூட அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மழை பெய்யாமல் நிலம் பசுமை பெறாது. அதே போல சோதனைகள் இல்லாம ஒரு மனிதனின் வாழ்க்கை வலிமை அடையாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும்
அதை கண்டு பயப்படாம அதை எதிர்கொண்டு வரவேற்க தயாராகு. உன் உள்ளத்தில் எந்த அளவு நீ கருணையோடு இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறாயோ, அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். அன்பும் கருணையும் கொண்ட மனிதன் எப்போதும் வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்வான். உன் முகத்தில் ஒளி நிரம்பும்படியும் இதயத்தில் அமைதி தழுவும்படியும் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும்படியும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே இருக்க போறேன். நீ எல்லா நன்மைகளை செய்ததற்கும் பலனாக இப்போது உனக்கான நற்பலன்களை நான் தரப்போறேன். நீ கண்ட கனவை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையை சிறப்பாக உயர்த்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இப்போது நீ பார்க்கும் காட்சிகளும் நீ எதிர்பார்த்த கனவுகளும் கூட உன் வாழ்க்கையை நினைவாக்கி நனவாக்கி கொடுத்துடும் என் செல்லமே. பெரிய இலக்குகளை நோக்கி நீ குறிக்கோளை வச்சுக்கிட்டு செல்லும் போது கண்டிப்பா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அதை உன்னால் அடைய முடியும். நீ உழைக்கும் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் உன்னுடைய முயற்சியும் அருள்மலையாக திரும்ப உன்னை நோக்கி வந்து சேரும். உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. சில நேரங்களில் நீ நினைக்கிறது நடக்காம தாமதமானாலும் தப்பாமல் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். மனிதனின் வாழ்க்கை என்பது ஒரு அழகான கீதம் போல. கீதம்ங்கிறது சில சமயங்களில் மென்மையான இசையாக இருக்கும், சில சமயங்களில் ஓசையோடு ஒலிக்கக்கூடிய கீதமாக இருக்கும், சில நேரங்களில் சோக தாளங்களும் இருக்கும், சில நொடிகளிலேயே அது மகிழ்ச்சி தாளமாகவும் மாறும். அது இசையாக, ஓசையாக, சோகமாக, மகிழ்ச்சியாக எப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அழகான இசையை உருவாக்க முடியுமல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லா அனுபவங்களையும் ஒன்றாக சேர்த்து உன்னை முழுமையான ஆளாக மாற்றிக்கோ. இப்போது நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் எதுவும் உன்னை தடுக்க வரவில்லை, உன்னை வளர்ப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. விதைகள் நிலத்துக்குள் புதைக்கப்படும் போது அந்த விதை முதல்ல இருட்டுக்குள்ளே தானே இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளேயே இருந்து அது வேற பிடிச்சி நல்லா வளர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த இருளை தாண்டி வெளியில் செடியாக கண்ணுக்கு தெரிகிறது. அதே போலதான் உன்னுடைய இருண்ட நேரங்களில் உனக்கு கஷ்டமும் சோதனைகளும் வந்து உன்னை ஆட்கொண்ட நேரத்தில் உன் வலிமையை நீ ஆழமாக வேரூன்றி வச்சுக்கோ என் செல்லமே. இருட்டை கண்டு பயப்படாம அதுதான் உன் வெளிச்சத்துக்கான துவக்கம் என்பதை புரிந்துகள். வாழ்க்கைங்கிறது ஒரு படிக்கட்டு போல. ஒவ்வொரு படியும் கொஞ்சம் உயரமா இருந்தாலும் ஏறுறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த படிகள் மீது ஏறி உனக்கான காட்சியை நீ அழகாக தெளிவாக வெற்றியாக அனுபவிக்க முடியும். இப்போதே நீ சந்திக்கும் சிரமங்களையும் சிக்கல்களையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி தரேன். நீ எப்போதும் உன் இதயத்தில் நம்பிக்கையை வச்சுக்கோ. நம்பிக்கைங்கிறது ஒரு விளக்கு போலதான். அந்த விளக்கின் பாதை, அதாவது அந்த நம்பிக்கையின் பாதை கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற வைக்கும். நம்பிக்கை இல்லாதவன்னா இருட்டில் தடுமாறிக்கிட்டு இருப்பான். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ இருளிலும் வழி காண்பாய் என் செல்லமே. உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கவும் உன் வாழ்க்கையின் திசை காட்டியாகவும் இந்த வராகி அம்மா இருக்க போறேன். காத்து எந்த பக்கம் வீசினாலும் கடலில் கப்பல் திசை காட்டியை பார்த்தே இலக்கை அடைகிறது. அதே போல எந்த சோதனை என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய கனவுகளை பற்றி கொண்டே உறுதியாக நீ இருந்தீனா உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும். யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கதைகளும் பிரச்சனைகளும் இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எல்லா மனிதரும் வாழ்க்கையை ஜெயிக்க தான் முயற்சி செய்கிறாங்க. உன்னுடைய முயற்சிகளுக்கும் ஏற்றால் போல இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றிகளை மிக பெருசாக உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன்.